நாங்கள் அயப்பாத்தில் வர சமூக ஆர்வலர் நான். இது வந்து அயப்பா ஊராட்சி சார்ந்த இடம். இது இந்த பக்கம் வந்து ஆவடி நகராட்சி சார்ந்த இடம். இது வந்து ஆவடி நகராட்சி சார்ந்த இடம் மேடம். இதுல வந்து என்ன நடக்குதுன்னா, இங்க மழைநீர் கால்வாய்ன்னு சொல்லி வெட்டி விட்டாங்க. நாங்க வந்து ஸ்டார்டிங்லேயே கேட்டோம், இதுனா மழைநீர் கால்வாய்ன்னு சொல்றீங்களே, இங்க இது எதுக்காக இது மாதிரி பண்றீங்க, இங்க வந்து ஏரி எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் கேட்கும் போது, இல்ல தண்ணி மட்டும் தான் இங்க போவோம் நாங்க. ஆனா நடுவில் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேக்கடை தண்ணிங்களா இங்க ஆவடியிலிருந்து வர கால்வாய் சேக்கடை அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வந்து ஏரியில அயப்பாக்கம் ஏரியில கலக்குறாங்க. நாங்க நிறைய டைம் சொல்லணும், இதை வந்து பஞ்சாயத்துல நாங்க சொன்னோம். பஞ்சாயத்துல ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கும்போது அவங்களும் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்து இந்த காவாவை மூடிட்டாங்க. மூடிட்டு நாங்க சொன்னதுக்கு அவர் எங்க ஊராட்சி மன்ற தலைவர் செஞ்சு கொடுத்துட்டாரு. ஆனா இது என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆவடியில் இருக்கிற அந்த சைடு இருக்கிற பகுதியில் இருக்கிற ஜனம்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற ஆவடியில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பாளர்கள் அதிகாரிகள்லாம் வர வச்சு மறுபடியும் அந்த காவாவை நோண்டி விட்டுட்டாங்க. நோண்டி விட்டோன்னே மறுபடியும் அதே மாதிரி இது மழை நீர் போகிறதுக்குன்னு சொல்லி பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே காவாவில் அதே கருப்பு தண்ணி, கழிவு நீர் தண்ணி, ட்ரைனேஜ் தண்ணியெலாம் தான் திறந்து விட்றாங்க. அந்த தண்ணியெல்லாம் வந்து இங்கே அயப்பாத்து ஏரியில் கலக்குது. இது அயப்பாத்து ஏரியில் கலக்கிறதால இந்த நல்லா இருக்கிற தண்ணியும் கெட்டு போயிடும். இந்த இதில் சேர்ந்தா சுற்று வட்டார எல்லாருக்கும் வந்து குடிநீர் பாதிப்படும். நாங்கள் இந்த காவாவை ஆல்ரெடி வந்து இந்தமாரி கழிவுநீர் வந்து நிறைய டைம் சொன்னோம். மழை தண்ணி வந்தால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மழை தண்ணி வந்தால் நாங்கள் வரவேற்க தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஏரியில் வந்து ஊற்றினா மழை ஏரியும் ரொம்ப இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்துக்கும் தண்ணியும் நல்லா கிடைக்கும். ஆனால் இவங்க விடுறது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கழிவு நீரை விடுறாங்க. கழிவு நீரால் தான் இவ்வளோ பிரச்சனை வருது. நாங்கள் நிறைய டைம் சொல்லியும் மக்களோட பிரச்சனை இவ்வளோ சொல்லியும் அவங்களுக்கு ஏன் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு புரியலன்னு தெரியல. ஆவடின்றது அவ்வளோ பெரிய நகராட்சி. அந்த நகராட்சிக்கு வந்து ட்ரைனேஜை கட்டியோ ஏதோ ஒன்று பண்ணி அவங்க அந்த தண்ணியெல்லாம் அப்படி திருப்பி விடலாம். அதை பண்ண மாட்டுறாங்க. இதுக்கு வந்து நாங்கள் நிறைய டைம் சொல்லியும் வந்து இவங்க ஆவடியிலேருந்து எதுவுமே இது பண்ண மாட்டுறாங்க. இதுக்கு மக்களாகிய நீங்களும் எந்த ஒரு முடிவு நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் மேற்கொண்டு இதுக்கான ஆக்ஷனை எடுக்க போகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் பொதுமக்களோட சப்போர்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணுன்றதை சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.